சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடி அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருவிழா பொங்கல் விழாலாம் வச்சாச்சுங்க. பொங்கல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தேர்லாம் இழுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன குழந்தைகளுக்கான விளையாட்டு, ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம். இன்றைக்கி வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது. அரசு போக்குவரத்து நண்பர்கள் குழு சார்பாக டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி 2 தூரி தான் இந்த பெருசாக வந்திருக்கு. ஒன்று பெரிய ஜெயிண்ட்டு, இன்னொன்று அந்த மயில் சொல்லுவாங்கள்ல, அது 2 தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளுக்கான கார் அது அப்படி சுற்றுறது. அதுக்கப்புறம் வழக்கம் போல் பலூன்ஸு, ஐஸ்கிரீமு, இந்த மாதிரி ஆஸ் யூஷுவலாக என்ன வருமோ அதெல்லாம் வந்திருக்கு. இந்த தூரியில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து காகிதம் பேப்பர்லாம் கிழிச்சு போட்டுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அந்த தூரி ஆடும்போது மேலே அந்த ஹைட்டில் போகும்போது அந்த காயத்தை பறக்க விட்டாங்க அப்படின்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கு. அது அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, என்ஜாய்மெண்ட்டு, ஜாலி பண்ணாங்க. ஆனால் என்ன, தூரியோட காஸ்ட்டு தான் எல்லாமே ₹100 வச்சுட்டாங்க. அதனால் வந்து மக்கள்லாம் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு விளையாட்டு மட்டும் விளையாண்டுட்டு கிளம்பிடுறாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு அமௌண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் விளையாடுவாங்க அல்லது ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. இப்போ இதில் பட்ஜெட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 பேர் வராங்க அப்படின்னா ஒரு ₹500 அந்த மாதிரி ஆகிடுது. ஸோ அதையும் கொஞ்சம் யோசித்து மக்கள்லாம் கொஞ்சம் தூரி கொஞ்சம் அவாய்ட் தான் பண்ணுறாங்க. அதிக அளவில் கூட்டம் இருந்தாலும் தூரி வந்து நோக்கி போகிறவங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க, ஒரு சிலர் மட்டும்தான். இப்போ நாங்களும் டிக்கெட் எடுத்துட்டோம். நாங்கள் வந்து இவங்க 4 பேர்த்தையும் வச்சு ஆடணும். அதனால் ஒரு 3 டிக்கெட் மட்டும் எடுத்தோம். 3 டிக்கெட்டுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான், பாரதி, அப்புறம் பிள்ளைங்க 4 பேர் அவங்கள வச்சுக்கிட்டு நாங்கள் 3 டிக்கெட் மட்டும் தான் எடுத்தோம். இதுக்கு ஒரு ₹300, அப்புறம் அந்த மயில் தூரிக்கு அதுக்கு ஒரு ₹300, 2க்குமே ₹600. குழந்தைங்களுக்கு நாங்கள் டிக்கெட் எடுக்கலை, நாங்கள் மடியில் உட்கார வச்சுக்கிறோம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஒரிஜினல் சவுண்டு விடலாம் அப்படின்னு பார்த்தா பின்னாடி வந்து அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்குல்ல, அதனால் வந்து அந்த காப்பிரைட் இஷ்யூ வந்துடும் நம்ம யூடியூப் சேனலில். ஸோ அதனால தான் வந்து நம்ம வாய்ஸை மியூட் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய ஓன் வாய்ஸை வந்து நான் பின்னாடி டப்பிங் மாதிரி போட்டிருக்கேன். ஏன்னா வந்து அப்படியே நம்ம போட முடியாதுல்ல. பாருங்கள், எங்கள் அண்ணன் ஸ்ரீதர் அண்ணன் கையை காட்டுறாரு. ஈரோட்டிலேருந்து வந்திருந்தாங்க. நாங்கள் தூரி மேலே உட்காந்துருந்தோம். எங்களை பார்த்து கையை காட்டிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த குதிரை, இது திருவிழா அப்படின்னாவே இது கண்டிப்பாக இருக்கும். அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். இதுக்குமே வந்து டிக்கெட் ₹50 சொல்கிறாங்க, ₹70 சொல்கிறாங்க. அதனால் குழந்தைங்க எல்லாமே வந்து ஏதோ குழந்தைங்கள மட்டும் உட்கார வச்சுன்னு ஆசைப்பட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்பளம், காலிஃப்ளவர் சில்லி, உருளைக்கிழங்கு அந்த ரோல் பண்ணி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு
வந்துட்டோம். இன்னொரு தூரி கேட்டாங்க. சரி வாங்க ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து அடுத்த தூரி ஆடலான்னு சொல்லி ஏமாற்றினோம். ஆனால் வந்து அவங்க சாப்பிட்டுட்டு மறுபடியும் எங்களை தூரியாட தான் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி ராவடி பண்ணி எங்களை கூப்பிட்டு போயிட்டாங்க. பாருங்க பெரிய அப்பளம், அதுக்கப்புறமா சுண்டல் காய்கறி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் சில்லி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு அந்த ரோல் பண்ணி அந்த மாவில் போட்டு எடுத்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க டெல்லி அப்பளம். நம்மளும் வந்து டெல்லி அப்பளம், கரும்பு ஜூஸு எல்லாமே சாப்பிட்டு தானே ஆகணும். பண்டிகைக்கு வந்துட்டோம், வேணுங்கிறத சாப்பிட்டு தானே கிளம்பணும். அங்கே பாருங்கள் பாரதி காலிஃப்ளவர் எடுத்து ஆட்டிகிட்டு இருக்கிறான். என்ன அப்படின்னா காலிஃப்ளவரு இதெல்லாம் வந்து உடனுக்குடனே கலக்கி போடுறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி ஊற வச்சு கலக்கி வச்சுருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்களையும் ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன்னா எவ்வளோ மக்கள் வருவாங்க என்னங்கிறது தெரியாது. நிறையா போட்டு ஊற வச்சாங்கன்னா வேஸ்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. முன்னாடியே சாப்பிட்டவங்களுக்கு கொஞ்சம் ஊற வச்சுட்டு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இப்போ எல்லாம் அர்ஜென்ட்டில் வரவங்களுக்கு அப்போதைக்கு உடனுக்குடனே அதை மாவை வந்து மிக்ஸ் பண்ணி தான் வந்து போட்டு கொடுக்கணும். எல்லாம் க்ரௌடு வேறு, எனக்கு கொடு உனக்கு கொடுன்னு சொல்லி. இந்த உருளைக்கிழங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. அதனால் அதை வெயிட் பண்ணி தான் போடுறாங்க. அதனாலேயே அது பாதி பேர்த்துக்கு கிடைக்க மாட்டேங்குது. இது பாருங்கள் காலிஃப்ளவர் சில்லி இப்போ போட்டு பரட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் இப்போ உடனுக்குடனே மிக்ஸ் பண்ணது தான். இருந்தாலும் வந்து சரி மக்கள் எல்லாம் வந்தாச்சு, நம்ம சாப்பிட்டு தான் இங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. பாருங்கள் உருளைக்கிழங்கு வெந்துட்டுருக்கு. உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு ரொம்ப லேட்டு. ஃபைனலாக பையனுக்கு வருஷம் இந்த பொம்மை வாங்கி கோயிலை சுற்றி வைப்போம். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த நடன நாட்டிய நிகழ்ச்சி கோயிலில் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லி முடிவு பண்ணோம். அதுக்குள்ளே இந்த பாருங்கள் இந்த மரத்தில் இந்த கோவிலெலாம் எப்படி வந்து லைட் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்கிறத நான் உங்கள்கிட்ட ஒரு வீடியோவை நான் காட்டுறேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்துருந்தா வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம மாரியம்மன் கோயில் ஃபங்க்ஷன் எப்படிலாம் நடக்கும் அப்படிங்கிறத நான் கவர் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் நாளைக்கு தேர் இருக்குது, அதுக்கப்புறம் வண்டி வேடிக்கை இருக்குது, அதுக்கப்புறம் இன்னும் நடனாட்டிய நிகழ்ச்சி இருக்குது, பட்டிமன்றம் இருக்குது, அதுக்கப்புறம் மஞ்சள் நீராட்டு விழா இருக்குது. இதெல்லாம் வந்து செம்மையாக இருக்குங்க. அவ்வளோதான். ஃபைனலாக நாங்களே வீட்டுக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் 10 o'clock ஆகிடுச்சு டைமு. ஸோ நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நம்ம கிளம்பிட்டோம். ஃபைனலாக வந்து அந்த அக்னி சட்டியானது வந்துகிட்டு இருந்துச்சு பாருங்கள். அக்னி சட்டி இதுக்கு முந்தின நாள் வந்து பூங்காரகம் எடுத்தாங்க. இப்போ வந்து அக்னி சட்டி இன்றைக்கி, அதாவது பொங்கல் அன்றைக்கி அக்னி சட்டி எடுப்பாங்க. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேலே அக்னி சட்டி எடுத்திருந்தாங்க. இந்த தலையில் சட்டி வச்சு இதெல்லாம் வந்து செம்மையான நேர்த்திக்கடன். அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த பெரிய தூரிக்கு வந்துட்டேங்க. இந்த தூரி
ஃபங்க்ஷனை முடித்தாச்சு. நம்ம அப்படியே கிளம்பிடுவோம். நாளைக்கு வந்து தேர் திருவிழா. மற்ற இன்னும் 2 தூரியெலாம் இருக்குது. அந்த ஜம்பிங் கேம்லாம் இருக்குது. அதெல்லாம் நாளைக்கு விளையாடலான்னு சொல்லி சரவண பாலாஜியை நாங்கள் கூட்டிகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நாளை ஒரு விசேஷத்தில் சந்திப்போம். நன்றி.